குயின் ஆஃப் டியர்ஸ் ட்ராமாவில் எபிசோட் 3 என்ன ஆகுனா, ஹீரோயின் 2 பேருமே ஒரு பெட்டில் படுத்திருப்பாங்க. பெட்டோட எட்ஜில் 2 பேருமே அவ்வளோ பெரிய பெட்டு, அதோட எட்ஜில் படுத்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம இப்படி படுத்துருக்கிறது நீ பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும், ஆனாலுமே அதை க்ளோஸ்னஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அவரோட வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லியிருப்பார். இவர் ரூமில் ஸ்டே பண்ண சொல்லிட்டு அவர் வெளியில் இன்னொரு ரூமில் போய் படுத்திருந்திருப்பார். அப்போ ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார், ஏதாவது சான்ஸ் கிடைக்காது, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். உடனே என்ன பண்ணுவார்னா, ஹீரோயின் ரூமில் இருக்க அந்த விண்டோவை நாக் பண்ணுவார். ஹீரோயின் திறந்து பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. உடனே ஹீரோயின் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி திடீர்னு நின்றுட்டு ஹீரோ சொல்லுவார், இன்றைக்கி மூன் பார்த்தியா, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, வா மூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஹீரோயினும் பக்கத்தில் வந்துட்டு மூணை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோட அந்த சின்ன பெட் ஒன்று இருக்கும், அதுலேயே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி தூங்கிடுவாங்க. அவ்வளோ க்ளோஸாக படுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும்.